Hello my respected YouTube family. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் காலித். நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப அருமையான ரொம்ப சூப்பரா ஒரு டிஷ் செய்ய போறோம். அதாவது முழு கோழி பாத்தீங்களா எப்படி மாட்டிட்டு திருத்திருந்து முடிச்சுட்டு கிடக்கு நல்லா கிளீனா வாஷ் பண்ணி சூப்பரா கீரை வச்சிருக்கேன். விடக்கூடாது, இன்னைக்கு முழுசா பொரிச்சு சாப்பிடுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இப்போ நம்ம கோழி மசாலா தடவுறதுக்கு முதல்ல பேட்டர் ரெடி பண்ணணும் இல்லையா? அதனால இதே மாதிரி ஒரு போல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கரண்டி சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், 3 கரண்டி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சரியா? ஒரு எலுமிச்சை பழம் அப்படி அழகா புளிஞ்சு ஊத்துறணும். ஓகே, அப்புறம் வந்து எக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எக் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த மசாலா வந்து விடாமல் இருக்கிறதுக்கு. ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறோம்ல, அந்த மசாலா நல்லா ஸ்டஃப்டாகி அப்படி பிடிச்சு நிற்கும், கோழியில் விடாது. அப்புறம் 3 கரண்டி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து 1 கரண்டி, மல்லிப்பொடி ஒரு 2 கரண்டி, சரியா? அப்புறம் சிக்கன் மசாலா வந்து 1 கரண்டி அளவு போட்டிருக்கேன். அப்புறம் பெப்பர் மிளகுத்தூள் ஒரு 1/2 கரண்டி போல் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 கரண்டி போல் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகப்பொடி வந்து 1 கரண்டி அளவு போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து ஹாட்ஸன், நான் வந்து ஆரோக்கியா வச்சுருக்கேன். நீங்கள் ஹாட்ஸன் ஆரோக்கியா எது பக்கத்தில் கிடைக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 100 மில்லி அளவு ஊற்றினா போதும். அப்புறம் ரெட்டு ஃபுட் கலர், அது அடிஷனல், உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். மைதா வந்து ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். அப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு 2 கரண்டி போல் போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த பேட்டர் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பாருங்கள், கோழி வந்து இப்படி அழகாக ஷார்ப்பான ஒரு நைஸான ஒரு நைஃபு வச்சுட்டு நல்லா இப்போ தான் மசாலா உள்ளே நல்லா போய் நல்லா ஸ்டப்டாகி கிடக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உள்ளே வந்து ஒரு மாதிரி அவிச்ச கோழி மாதிரி இருக்காது, மசாலா எல்லாம் உள்ளே போகும், நல்லா ஃப்ளவர்ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக அழகாக வரும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அது ஊற போட்டுடணும், 1/2 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும், சரியா? அப்புறம் ஆயில் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நான் 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்து அப்ராக்சிமேட் ஒரு 80% ஹீட் ஆனப்புறம் கோழியை அப்படி போட்டுருங்க. போட்டு உரைக்க திருப்பி விட்டுட்டு அப்படி ஒரு தட்டை எடுத்துகிட்டு மூடிடணும், சரியா? மூடும்போது கொஞ்சம் கவனமாக மூடிக்காங்க, தட்டு கவுந்துடக்கூடாது, சரியா? அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் பையை அப்படியே திருப்பி விடுங்க. அப்ராக்சிமேட் 20 மினிட்ஸ் ஆகும் அதை வேகிறதுக்கு. கோழி பக்கம் ரெடி ஆகிறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் தேவைப்படும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கடிச்சு இதே மாதிரி மாற்றி விடுங்க, சரியா? மாற்றி விட்டு அப்படியே வேக வைங்க. ஸ்கிப் பண்ணாமலே வீடியோ பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. முழு கோழி ஜம்முன்னு சாப்பிட போறோம், சரியா? ரெடி ஆகிட்டே இருக்கு. ஏதோ சத்தம் கேட்குற, உங்களுக்கு கேட்குதா? கோழி உள்ள கூதுன்னு நினைக்கிறேன். வாங்க திறந்து பார்ப்போம். என்ன பாருங்க, பாக்கா ரெடி ஆகிட்டு வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? எப்படி ஜாமுன்னு ரெடி ஆகிட்டு. இப்போ கோழிக்கு இந்த கொலுசு வரையிலெல்லாம் போட்டு நல்லா அழகா அலங்காரம் பண்ணி வச்சு. டியர் வியூவர்ஸ், கோழி கதையை முடிச்சாச்சு. கோழி இப்போ என்ன நிலைமையில இருக்கு பார்ப்போமா? என்ன பாருங்க, எப்படி நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? என்ன பாருங்க, ஒரு பீஸ் பிச்சு பார்ப்போமா? எப்படி கை வச்ச உடனே அப்படியே நைஸா பிச்சு வருது. ரொம்ப சூப்பரா அழகா வெந்து வந்திருக்கு. அது கூட நம்ம மைனஸ் சாஸ் வச்சிருக்கோம், அப்புறம் தக்காளி சாஸ் வச்சிருக்கோம், வேற ஆனியன் கொலுசு வடையில இதெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. கோழியை விடக்கூடாது, இந்த கோழி முழுசா சாப்பிட்டுருணும், சரியா? நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல சின்ன பிள்ளைகளுக்கோ உங்க லாக்டவுனுக்கோ செஞ்சு கொடுங்க, சரியா? ரெசிபியை நல்லா இன்ட்ரெஸ்டா ரசிச்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க அன்பான கமெண்ட் டைப் பண்ணுங்க. இதே மாதிரி அழகான ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களோட சந்திப்போம். அதுவரை ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.